ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையக மக்கள் எல்லோரும். அப்பன் முருகனின் கையில் உள்ள வேல் ஜோதி எனும் அக்னியாகவே புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. சிவபெருமானின் 3வது நெற்றிக்கண்ணிலிருந்து ஞானத்தில் பிறந்தவர்தான் முருகன் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. சிவசுடர் ஒளியில் பிறந்ததால் ஆண்பால் அக்னியாகவும், அதேபோன்று கார்த்திகை எனும் 6 பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் ஆனார். இதேபோன்று பார்வதி தேவியின் சக்தியின் மூலம் வெளிப்பட்ட பெண்பால் அக்னியை கார்த்திகாயனி என்றும், எப்பொழுதும் தன் சகோதரனுடன் இருக்க வேண்டி தாய் சக்தியால் சக்தியூட்டப்பட்டு வேலாக மாற்றப்பட்டு கார்த்திகேயன் கையில் சக்தி பார்வதி அப்பன் முருகனுக்கு கொடுக்கப்பட்டது. தை மாத பூச நட்சத்திர நாளில் முருகன் கையில் வேலாக கொடுக்கப்பட்டதால் கார்த்திகாயனி பெயர் பூஷானா என்றும் வடமொழியில் வேல் என்றும் கூறப்பட்டது. தைப்பூச நாளை அக்னி நாள் என்றே கூறுகின்றனர். பூசம் என்பது புஷ்யம் என சொல்லுக்கு சக்தியூட்டல் என்ற பொருளுண்டு. சக்தி பார்வதி தன் மகளான கார்த்திகாயனியை குமரன் கையில் கொடுத்து அசுரரான சூரபத்மனை வதம் செய்தார். சூரபத்மன் சந்திர குடும்பத்தை சார்ந்த மதியை பாதிக்கக்கூடியவன். அதனால் இவன் பொறாமை, கோபம், காமம், இச்சைகளை கொடுக்கும் மதிகேடன் என்று வேதவியாசகர் எழுதிய 18 புராணங்களில் கந்த புராணம் 13ஆம் புராணத்தில் குறிப்பிட்டுள்ளார். தைப்பூச நன்னாளில் மக்களுக்கும் தங்கள் மனங்களில் உள்ள பிரச்சனையை களைந்து அக்னி எனும் வேலில் துணையுடன் முருகனின் அருளால் காக்கப்படுகின்றனர். சக்தி பார்வதி தேவியில் உருவாக்கப்பட்ட அக்னி கார்த்திகாயனியை முருகன் சகோதரி தன் கையால் வேலாக இருப்பது போல் குடும்பத்தில் பெண்ணாகிய சகோதரியை சகோதரன் கையில் தாங்கி பிடிக்க வேண்டும் என்றும், அதேபோல் சகோதரியும் சகோதரனுடன் வாழ்நாள் முழுவதும் சகோதர பந்தத்தை தாங்க வேண்டும் என்பதே வாழ்வியல் தத்துவமாக முருகன் கைவேல் உணர்த்துகின்றது. கருணையுள்ளம் கொண்ட கந்தனுக்கு, கலியுக வரதனுக்கு ஓம் முருகா சரணம். வாழ்க வளமுடன் வையகத்தில் வாழும் மக்கள் எல்லாம். முருகனின் மகன் ரவி முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, 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 அரோகரா.